ஆ நேத்து கன்டினியூ நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கு அடுத்து கன்டினியூஸா செகண்ட் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் டிஸ்க்ளைமர் இது. இது வந்து நீங்க இப்படி தான் ட்ரேட் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் எந்த ஒரு அட்வைஸரும் இதில கிடையாது. இது நான் எப்படி விளாட்றேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டேன் நானு. ஸோ சேஃபா ட்ரேட் பண்றது எப்படிங்கிறதுக்காக தான் இத காமிச்சேன். ஸோ நீங்க வந்து ஆ பண்றதா இருந்தா ஆ பெஸ்ட் யூ ஹேவ் டு கெட் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் investment professionals. I am not a investment professional. ஸோ ஸோ நீங்க பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடிங்கு ப்ரொஃபஷனலாக அணுகி பண்ணணும். ஜஸ்ட் நான் எப்படி பண்ணுறேன், சேஃபாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் அதை கண்டினியூஸாக செகண்ட் வீடியோ போடுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து இந்த டாட்டு கீழே 15 மினிட்ஸ்லையும் கீழே அதே மாதிரி 5 மினிட்ஸில் மேலே இருந்தால் ஆக்சுவலாக என்ட்ரியே கொடுக்கக்கூடாது. ஸோ ஸோ 15 மினிட்ஸில் கீழே இருந்தால் லாங்காக 15 லாங் டேர்முக்கு பாசிட்டிவ் கொஞ்சம் லாங்காக பாசிட்டிவ் தான் இருக்குது. பட் இங்கே 5 மினிட்ஸ்லேயும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக என்ட்ரி கொடுக்க நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து மாற்றியிருந்தால் ஆக்சுவலாக வால்டேலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ட்ரியே கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ கீழே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கனாலும் அந்த ஓவர் பாட்டை தாண்டவே இல்லை. 70 தாண்டி ஆக்சுவலாக போனோம். 70 தாண்டவே இல்லை ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் 65 கூட தாண்டலை. ஸோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் 5 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 65 தாண்டலை. ஸோ 60 64 வரைக்கும் தான் போயிருக்கு. இங்கே இந்த இடத்துல ஸோ 55 தாண்டி ஆக்சுவலாக 65 தாண்டி போனால் தான் ஆக்சுவலாக என்ட்ரியே கொடுக்கணும். ஸோ மார்னிங் நான் அந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இங்கே வந்து ரெட் இருந்து ரெட்டு இப்போ ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே விக் அதிகமா இருந்தது அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே ரெட் கேண்டில் மாரி போட்டுட்டு, செல் பண்ணது ஃபுல்லா பை பண்ணியிருக்காங்க திரும்பி. ஸோ இவ்வளோ தூரம் பை பண்ணி வரத பார்த்துட்டு, என்ட்ரி குடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில்ல இந்த டாட்ட பிரேக் பண்ணி டாட் கீழ வந்துரும்னு தெரியும். அதனால தான் இந்த இடத்துலயும் நான் பை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ இங்க வந்து இன்னொன்னு நான் விளையாடுறது பார்த்தீங்கன்னா, கேஷ் வச்சு விளையாண்டுட்டு கேஷ் வந்து $500 போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலா டே ட்ரேடிங் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண முடியும் ஒரே நாள்ல. அதுக்கு வந்து 25,000 அட்லீஸ்ட் உள்ள இருந்தா தான் பண்ண விடுவாய்ங்க. அதே மாரி அந்த டே க்ளோஸ் ஆறப்போ 25,000 கம்மியாயிருச்சுன்னா, அடுத்த நாள் வந்து டே ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த ரீசன். ஸோ இங்க நம்ம வந்து கேஷ் ட்ரேட் பண்ணதுனால நம்ம 4 தான் வாங்க முடிஞ்சது. எஸ்டர்டே பண்ண ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகி நாளைக்கு தான் 2 டேஸ் 1 டே கழிச்சு அடுத்த நாள் தான் போடுவான். ஸோ அதனால அந்த அமௌண்ட் இல்லாதனால இந்த அமௌண்ட் வச்சு தான் விளையாண்டேன் நானு. ஸோ 4 குவான்டிட்டி மட்டும் வாங்கினேன் நானு. ஸோ இங்கேயே என்ட்ரி ஆகும்போது தெரிஞ்சிருச்சு இது வந்து நல்லா மேலே போகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வாங்கி அதே மாரி இஎம்ஐ வந்து விவேப்ப கிராஸ் பண்ணி இருந்ததுனால ஒரு கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்தேன் நானு. இங்க வாங்கி இங்க போகும்போது ஆனா இங்க ஆர்எஸ்ஐ மேல போறதே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். ஸோ அத எப்போ வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேன் நல்லா நல்லா இஎம்ஐ வந்து எல்லோ லைன் வந்து கிராஸ் ஆகி நல்லா மேல போறதுனால தைரியமா வாங்கி வெயிட் பண்ணேன் ஒரு கேண்டிலு 5 மினிட்ஸ் கேண்டிலு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க விக்கு இவ்வளோ தூரம் போடவும் டக்குன்னு வித்துட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இந்த மாரி விக்கு போடவும் டக்குன்னு ஏன்னா இங்க ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 70 எபோவ் போல. அப்படி 70 எபோவ் போனா தான் நெறைய பையிங் வருது. இன்னும் நெறையா டிமாண்ட் அதிகமா இருக்கு. நெறைய பையிங் வரனால தான் நம்ம வெயிட் பண்ணி இது பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்ல. பட் இஎம்ஐ வந்து பிரைஸ் பேஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ணதுனால அது கொஞ்சம் கேப் அப்ப காட்டுது. விவேப்போட மேல காட்டுது. பட் இங்க ஆக்சுவலா வால்யூம் வச்சு வாங்க ஆள் நெறையா இல்ல. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா, இங்க அது கேண்டில் சின்னதா தான் இருக்கு பாருங்க. ஸோ அதனால இந்த விக் போடும்போது இங்க சேல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இது ஒரு ட்ரேட். அதுக்கப்புறம் வந்து 1:00 ட்ரேட் எடுத்து பண்ணணும். அது நல்லா இருந்தா இன்னொரு ட்ரேட் பண்ண பைசா ஆக்சுவலா பைசா 4 பைசா கிரெடிட் பண்ணுவாய்ங்க. ஸோ அதுவரைக்கும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி ரிஸ்க் இல்லாம பண்றது பெஸ்ட்டு. ஆ அதான் இது ஜஸ்ட் ஒரு வீடியோ. ஜஸ்ட் அதான் எஸ்எம்சி நல்ல நியூஸ் இருந்தனால அன்னைக்கு ஆக்சுவலா அது வந்து அந்த ஆடிட்டர் பேட் நியூஸ் இருந்தது. ஆடிட்டர் போனதுனால இப்ப நெறைய பேர் செக் பண்ணி எந்த ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு நல்ல நியூஸ்னால நேத்து இன்னைக்கு ஏறிட்டு இருக்கு. பட் இது இது வந்து கன்டின்யூ ஆகுமா அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ ஆர்எஸ்ஐ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ வந்து எப்போ வேணாலும் கீழ விழுகலாம். ஸோ இந்த இந்த வீக் எடுத்து வித்துட்டு வெளிய வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் வந்து ட்ராப் மாதிரி.
ஸோ இந்த மாரி ட்ராப் வச்சுருவாங்க. நெறைய பேர் இங்கே போய் பை பண்ணி, இங்கேலாம் போய் வெயிட் பண்ணாங்கன்னா, அவ்வளோதான் நெறைய லாஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதேமாரி நம்ம பண்ணுறது இன்ட்ராடே. ஸோ இங்கே வந்து ஸ்டாக் அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துறது. ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்புறம் புரோக்கரேஜ் வந்து அவன் வந்து டிசைட் பண்ணிருவான் நம்ம மணி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னாலே நம்ம சிக்கிக்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. அன்னைக்கே வித்துட்டு உள்ள வந்துடணும். ஸோ அதுக்கு தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில லாஸ் வந்து இப்போ $500னா $50 மைனஸ் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடணும் அன்னைக்கு. ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சொல்ல முடியாது. அடுத்த நாள் வந்து மொத்த காசையும் எடுத்துட்டு போயிருவாய்ங்க. இல்ல லாபமோ எப்படி வேணாலும் வரும். நம்ம கையில இருக்காது. நம்ம டிசிஷன்ல இருக்காது அது. ஸோ அந்த மாரி விளாட்றதில்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ நெறைய எப்படி ரிஸ்க் ஃப்ரீயா பண்றது அப்படிங்கிறதுக்காக எடுத்து சரி நானு. ஓகே. தேங்க் யூ கைஸ்.